நைட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் நைட்டு நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம். இது சத்குரு ஸ்ரீ பிரம்மாவோட ஒரு ஆசிரம். ஸோ இப்போ தான் கைஸ் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஊட்டி வரைக்கும் வந்திருந்ததை பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து 380 கிலோமீட்டர்ஸ் நம்ம டியோலையே கவர் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம மேலே இருக்கிற எல்லநல்லி போகிறோம். ஸோ அங்கே தான் ஒரு ரூமும் நமக்கு அலர்ட் ஆகிருக்கு. பட் அந்த பர்சன் கால் இப்போ வரைக்கும் எடுக்கலை. நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். அங்கே கொஞ்சம் பேர் வண்டி நிறுத்தியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போகிற வழியெலாம் வியூ பாயிண்ட் தான், ஆனால் இங்கே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ இங்கே வண்டி நிறுத்தி கொஞ்ச நேரம் வியூவை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். போயிடலாம். ஒரு மேட்டரே இல்லை. நம்ம இப்போ வண்டி ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டலை, ஸ்லோவாகவும் ஓட்டலை. ஸ்லோவை விட ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பேருக்கான லைட் எரிஞ்சனால மேலே ஏறிட்டுருக்கு வண்டி. முறுக்கி வண்டி ஏதாவது ஆகிட போகுது, நின்ற போகுதுன்ற ஒரு பயத்தினால ரொம்ப 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 ஸ்லோவாக ஏற்றிட்டுருக்கோம். அதுவும் மேலே ஏறும்போது ஒரு சவுண்டு வேறு ஒரு மாதிரி கேட்குது. நம்ம இப்போ இருக்கிறது நம்மளோட வழியில் இருக்கிற செகண்ட் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம எங்கெல்லாம் நிற்கிறோமோ அது வியூ பாயிண்ட் தான். பட் இந்த இடத்துல அவங்களே கட்டி விட்ருக்காங்க நிற்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக. நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். கீழே இருக்கிறதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தெரிஞ்சுது ஆக்சுவலாக. ஸோ நம்ம எவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்திருக்கோம். அப்படி ரொம்ப ஹைட் இல்லை, பட் எனக்கு அது பார்க்கும்போது நம்ம ஹைட்டில் வந்துட்டோண்டா ஜாலி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போது ஓட்ட ஆரம்பித்தாச்சு. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். நம்ம அந்த இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்குள்ளே போகலான்னு நம்ம பார்க்குறோம். பிகாஸ் இந்த இடத்துல ரோடு குட்டியாக இருக்குது. நைட் ஹை பீம் போட்டு வருவாங்க, வண்டியெல்லாம்
வெறும் லைட்டு ப்ளஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இங்கே கிடையாது. ஸோ நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஓட்டுறது உண்மையாக டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் நம்ம அது வேறு லெஃப்ட்டில் வேறு ஒரே பாதாள குழி தான். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நைட்டு ஓட்டாமல் சீக்கிரம் போய் சேர்றது ரொம்ப நல்லது. விஷயம்லாம் இருக்குது. இந்த ஒரு வாட்டி நம்ம அந்த பக்கம் புரியுதா? பப்ளிக்கு இதுவே கிடையாதுன்ட்டாங்க அந்த பக்கம், இறக்க விட மாட்டேன்ட்டாங்க பப்ளிக் அந்த பக்கம். ஆமாம், ஏறுறது அதுதான் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் அதில் ஏறலாம். ஆமாம், அதில் ஏற முடியாதுல்ல. கரெக்டு. இப்போ பாரு, நம்ம டைம் இல்லைன்றனால தானே ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்தே வந்து ஊட்டி டைம் இல்லைன்றனால தானே இந்த பக்கம் வந்தோம். இல்லை அப்படி தானே நம்ம போயிருப்போம். ஆமாம், அப்போ இதுவே நமக்கு தெரியாது, அது எப்படி நம்ம ஏறி இருக்கோம். கரெக்டு. இல்லை இப்போ இதில் பழகிட்டா அதில் ஈஸியாக ஏறிடலாம்ல. அவ்வளோதான், ஈஸி இல்லை. பட் இது ஒன்றும் இல்லை, நாங்கள் மசனகுடி பக்கம் போகிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மசனகுடி பக்கம் ஏற தான் விடுவாங்க, இறங்க விட மாட்டாங்க. நாங்கள் அந்த பக்கமாக தான் போகிற பிளான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நாளைக்கு டேட்டில் நாங்கள் எல்லநல்லியில் இருந்தே ஆகணும். அந்த ஈவெண்ட்டுக்காக தான் நாங்கள் மெயினாக கிளம்பி வந்தது. ஸோ அதனால் நாங்கள் மசனகுடி பக்கமாக எங்களால் வர முடியல. ஏன்னா அது கேரளா பக்கம் போய் அப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ரூட்டுக்காகவே வந்துட்டோம், குன்னூர் ரூட்டுக்காகவே. அதனால் இப்போ நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா, இங்கே ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் ஓட்டலாம். ஏன்னா இதுவே நமக்கு கொஞ்சம் பயமாக கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால. ஸோ அப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரூட்டில் வந்தது இப்போ நல்லதாக போச்சு, அந்த சைடு போயிருந்தா நல்லா மாட்டியிருப்போம் அப்படி சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். போன வீடியோவில் நம்ம ரிப்பேருக்கான லைட் எரிஞ்சதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த லைட் அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ட்ரைவ் பண்ணலாம். பட் நம்ம போகிற ரூட்டில் வேறு எங்கேயாவது போயிட்டு நம்ம கண்டிப்பாக ஹோண்டா சர்வீஸ் ஷோரூமில் நம்ம போய் சர்வீஸ் விடணும் பைக்கை. இப்போ நம்ம குன்னூர் வந்தாச்சு. இந்த இடத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்குது. மெயினாக சாக்லேட் ஷாப்ஸ் இங்கேருந்தே ஆரம்பிக்குது போல். நம்ம இப்போ கோத்தகிரி ரூட்டில் போகிறோம். நீங்கள் வரும்போது குன்னூர் ரூட்டில் ரோடு கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். கோத்தகிரி ரூட்டில் இன்னுமே ரோடு இன்ட்ரெஸ்டிங்காகவுமே ப்ளஸ் நிறைய கடைங்க இருக்கும், நிறைய சாக்லேட் ஷாப்ஸ், கேஃபேலாம் நீங்கள் நிறைய போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சீனரிலாம் வேறு லெவல், வியூ பாயிண்ட் வேணும், ஷூட் பண்ணணும் உங்களுக்கு ஃபோட்டோஸ். அப்படின்னா கோத்தகிரி ரூட்டில் போங்க நீங்கள் ஊட்டிக்கு. இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிபே அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கேஷ் எடுக்கணும் ஏடிஎம்மில். ஸோ நம்ம ஏடிஎம் தேடி போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ ஏடிஎம்மை கண்டுபிடிச்சி கேஷ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம நைட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் நைட்டு நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம். ஏன் மாட்டிக்கிட்டோம்னா, ரூட்டு நிறைய மாறி போச்சு. 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்னு சொல்லி ரூட்டு மாறி மேப்பும் சுற்ற விட்டு நாங்களும் மிஸ் ஆகி சுற்றி காலையிலேருந்து வெயிலில் ஓட்டி ஸ்வெட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலையிலேருந்து ஓவர் வெயிலுங்க. காலையிலேருந்து 380 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து குளிர் வேறு. ஸோ எல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே ஸ்டே ஏரியா போயிட்டு குளிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது மைண்டு. ஸோ அந்த இருட்டில் எடுக்க வேற முடியல எங்களால். ஸோ இருட்டில் எதுக்கு எடுக்கணும் எதுவுமே தெரியலன்னு சொல்லி நாங்கள் எடுக்கலை. நைட்டு நாங்கள் நிறைய சுற்றி அதில்
இறக்கம் ஏற்றம்லாம் வேறு இருந்தது. லெஃப்ட் சைடில் அப்படியே குழி, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. எதிர்க்க வரவங்க லைட் அடிச்சுட்டு வராங்க. அடுத்து ஒரு 2 அடியில் என்ன இருக்குன்னே தெரியல. லெஃப்ட்டு பிரியுதா ரைட்டு பிரியுதா, லெஃப்ட்டில் பிரியுதுன்னு நினச்சேன்னா லெஃப்ட்டில் குழி இருந்ததுன்னா நம்ம அவ்வளோதான் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருந்தது. எந்த இடத்துல பேரிகார்டு வச்சுருக்காங்க என்ன இருக்குன்னே நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப ரிஸ்க்காக ஓட்டினோம். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேலே சிவா தான் ஓட்டினார் நைட் ஃபுல்லாக. அப்புறம் ஒரு வழியாக நம்ம ரூமை தேடி கண்டுபிடிச்சி போயிட்டோம். நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தது ஃபுல்லாக நாங்கள் இப்போ சாப்பிட வந்த இடம் தான். ஸோ இந்த சாப்பிட வந்த இடத்துல எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த வியூ தாங்க. அதே மாதிரி ஃபுட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டும் ரொம்ப 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 கம்மி ரேட்டு தான். ஸோ நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. மெயினாக வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ நைட் இங்கே எல்லா இடத்துலையும் கடை சீக்கிரமாகவே மூடிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. நைட் எப்படியோ ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்டே ஏரியாவில் போய் தூங்கிட்டோம். தூங்கி அடுத்த நாளில் எழுந்திரிச்சு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்த இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதுக்காகவே ஊட்டி வரலாங்க. ஏன்னா இங்கே எங்கே போனாலுமே ரொம்ப அழகழகாக இருக்குது வியூ. நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே டெக்கரேஷன், அந்த பியூட்டி எல்லாமே ஒரு கீழே ஒரு அண்டர் கிரவுண்டில் போகுது ஃபுல்லாகவே. இது அடிக்கடி வந்திருக்கவங்களுக்கு தெரியாது, பட் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிது. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட போயிட்டுருக்கோம். பெட்ரோல் போட்டு நம்ம அப்படியே போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது சத்குரு ஸ்ரீ பிரம்மாவோட ஒரு ஆஷ்ரம். ஸோ சத்குரு ஸ்ரீ பிரம்மாவோட ஆஷ்ரம் எக்கச்சக்கமாக இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ 90க்கும் மேற்பட்ட ஆஷ்ரம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோவில். நமக்கு தெரியல, பட் ஊட்டியிலேயே பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல இருக்குது. ஸோ அதில் இப்போ எல்லநல்லியில் சத்குரு ஸ்ரீ பிரம்மாவோட குரு பூஜா இன்றைக்கி நடக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சத்குரு ஸ்ரீ பிரம்மா ரொம்ப நிறைய இருக்குது அவரை பற்றின ஹிஸ்ட்ரி. அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பேசுகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அவரோட ஸ்டோரி. கீழே தான் குரு பூஜா. ஸோ எல்லாம் ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்குது, டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ கீழே அங்கே போகலாம். குரு பூஜாக்குன்னு நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். குரு பூஜாவில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம குரு பூஜா முடிச்சுட்டு சாப்பிடல, எங்கேயுமே சரியாக ஃபுட்டு கடை இல்லை. ஒரு இடத்துல சும்மா ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக்கரி போனோம். எதுவுமே வயிறு ஃபுல்லாகலை, ரைஸ் எங்கேயும் கிடைக்கல. ஸோ நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம குன்னூர் இறங்கியாச்சு கீழே. ஸோ இப்போ தான் கைஸ் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வீடியோஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போகலாமா இல்லை வேறு எதாவது பண்ணலாமான்னு, எங்களுக்கு வீட்டுக்கு போகலான்னு ரிட்டன் போகலான்னு தான் குன்னூர் வரைக்கும் இறங்கியாச்சு. பட் இப்போது மைண்டு கொஞ்சம் வேறு மாதிரி வேலை செய்யுது. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. பாய்.